சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லால் சலாம் படத்துடைய முதல் பாடல் இப்போ அது சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் லீக் ஆகி வெறித்தனமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். கடைசி வரை பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லால் சலாம் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரஜினி சாருடைய அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ். ஸோ பொங்கல் லால் சலாம் அப்படிங்கிறத அவங்க திரும்ப சொல்லி கன்ஃபார்ம் பண்ண நிலைமையில பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் டிசம்பர் ஒரு 20ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி அந்த டைமில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்திற்கான ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க. நேரு ஸ்டேடியமில் ரஜினி சாரும் கலந்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த படத்திற்கான சாங்ஸ் வெளியிடுற அந்த ஒரு திட்டத்தில் படக்குழு இருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய லால் சலாம் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முதல் சிங்கிள் அப்படிங்கிறது அடுத்த வாரத்துக்குள்ள ரிலீஸ் ஆகும். அதாவது அடுத்த வாரம் 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள இந்த படத்திற்கான முதல் பாடல் வெளியாகும், இல்லை அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல நடிக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக், ரஜினி பிளஸ் ஏஆர் ரஹ்மான் அந்த காம்போவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ முதல் பாடல் ரஜினிகாந்த் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த பாடல் தான் ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்களாமா படக்குழு. ஏன்னா ரஜினி சாருடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும். ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளுடைய இயக்கத்தில் உள்ள படம். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் போர்ஷன்ல வர அந்த ஒரு சாங் இந்த படத்துடைய முதல் பாடலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த பாட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் பாடுற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒரு ஃபங்க்ஷன், இந்த தர்பார்ல டும் டும் கல்யாணம், அண்ணாத்தில் இருக்கிற அந்த சாங்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மருதாணி, இந்த மாதிரி ஒரு பாடலாம் இந்த பாடல் இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ்மே ஆடி இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா முஸ்லீம் பாய் கெட்டப்ல அந்த பாட்டில் சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. பாய் கெட்டப்ல தலைவர் சம்பவம் பண்ணியிருக்காரு. இன்னும் உண்மையான பெரிய பாயா நம்ம ஏஆர் ரஹ்மான் வெறித்தனமா பண்ணியிருக்காராமா இந்த ஒரு படத்திற்கான இந்த பாட்டுடைய மியூசிக்கை. இந்த படத்தில் உள்ள மற்ற பாட்டுகள் பேசப்படுமாங்கிறதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் போர்ஷன் வர இந்த ஒரு பாடல் எல்லா இடத்துலையுமே பெரிய ஹிட் ஆகும், பேசப்படும். அவ்வளோ சூப்பராக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டுமே சில நியூஸ் லீக் ஆகி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த பாடல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க இந்த ஒரு பாடலுக்கு? ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய காம்போ நானும் தீவிரமான ஃபேன், ரெண்டு பேருக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.